வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அரைக்கீரையை வச்சு காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரைக்கீரையை நல்லா கிள்ளி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 தடவை அலசிட்டு இப்போ தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் 2 மிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் மத்து வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக கலந்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ குழம்புக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புல தேவையான அளவு கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தை வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்க கீரையிலே சேர்த்துடலாம். கூடவே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இதை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் போட்டு இதை போட்டு பிசைஞ்சி கூட பச்சை வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மற்ற கீரையிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.